மயில் மயில் மயில். எவ்வளோ பெரிய ராஜா என்ன இருந்தாலும் உலகத்திலேயே பெரிய செம்மையாக இருக்குங்க. உள்ளே ஏறி போயிடலாமா? யாராவது இருக்கீங்களா? எல்லாம் நன்மைக்குன்னு சொல்கிறது பாதாள சிறைன்னு நினைக்கிறேங்க. ஹிந்திக்கார ஸ்வீட் தான். காட்ஸ் கிரேஸ் என்ன ஒரு லக். சிபிஎஸ்சியில் படித்தது இதான் யூஸ் ஆகுது. ஓ ஃபேமஸ் கச்சோரி. உங்களாம் விவிஐபிஸ்ன்னு நினைக்கிறேன். ட்ரோனில் பார்க்குறீங்களா? 100 கிலோக்கு கன் பவுடர் போடணுமா இருக்கும். நேற்று நைட் இந்த ரூட்டில் தாங்க இறங்கி வந்தோம். சென்னை தமிழ்நாடு. ஹரஹர மகாதேவ். மேலே புள்ளியார் வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சு பாருங்க, உள்ள மூமெண்ட்லாம் தெரிஞ்சு. நேவிகேட்டர் ஜெய்வான் கேனன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா எப்படி இருக்குது வியூ, பிடிச்சிருக்கா? இதுக்கு பேர் வந்து ஜெய்வான் கேனன். அடிக்கு ஸ்க்ரூனா யோசிச்சு பாருங்கள். மேலே எதுவும் இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த கடை இருக்குது. இங்கே சப்ஸும் ஒரு பெப்சியும் குடிச்சிட்டு கிளம்பும். மழையில் சில் கிளைமேட்டில் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், இவர் வண்டியில் வந்திருக்காரு. என்ன வண்டின்னு கேளுங்க. என் சேனல் பேரும் கிரீஜோ தான். நான் பயங்கரமாக இருக்கும் போல இருக்கே. இங்கே பாருங்க, மேஸ் மாதிரி போயிட்டே இருக்கு இடம். நீங்கள் ஒரு மகாராணியாக இருந்தால் இங்கே தான் வந்து உட்காந்து. இது டாய்லெட்டுங்க. மெஜஸ்டிக் ராஜஸ்தான் தான் கரெக்டாக இருக்கும். ராயல் ராஜஸ்தான். ஓப்பன் லான் மாதிரி வாக்கிங் ஹாண்டட் பிளேசஸ்னு ஒரு பெரிய இதுவே இப்போ ஒரு ஸ்டோரியே எழுதலாம். ஆக்சுவலாக இந்த பக்கம் போயிட்டேன், உங்களுக்காக நான் ரிட்டர்ன் வந்தேன் இதை காமிக்கலான்னு. வணக்கம், குட் மார்னிங். எழுந்தாச்சுங்க. இன்றைக்கி 3ஆம் நாள். இன்றைக்கும் ஒரு சில அழகான பிளேஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். எங்கெல்லாம் போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆம்பர் ஃபோர்ட்டு, ஜெய்கர் ஃபோர்ட், அதுக்கப்புறம் ஜல் மஹால். இந்த ஆம்பர் ஃபோர்ட், அமீர் ஃபோர்ட் இதெல்லாம் ஒரே இடம் தான். அது இல்லாமல் ஒரு 2-3 போனஸ் பிளேசஸ் எப்படியாவது ஆட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக கீழே வந்தாச்சு. போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடுவோம். குடிச்சிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு போன நேரத்தில் கிளம்புவோம். வாங்க, டீ கடை எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். காலையில் நேற்று பார்த்துருப்பீங்களே, அதே மாதிரி இன்றைக்கி வேறு ஏதாவது கடை இருக்கான்னு பார்க்கலாம். நேற்று மாதிரியே இன்றைக்கும் சிட்டி பரபரப்பாக இருக்குங்க. ஆனால் என்னென்னா இன்றைக்கெல்லாம் க்ரௌடு, நம்ம பார்க்குற க்ரௌடு எல்லாம் ஆஃபீஸ் க்ரௌடு, வேலைக்கு போகிற க்ரௌடு. நேற்று நம்ம பார்த்த க்ரௌடெல்லாம் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் க்ரௌடு. ஆனால் இந்த ஒரு வாரமுமே நமக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. நேற்று சாட்டர்டே சண்டே. ஸோ இது நம்ம வீக் டேயில் மீதி இடம்லாம் கவர் பண்ண போகிறதுனால டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லாம் உங்களுக்கு பெருசாக கூட்டம் இருக்காதுங்க. இங்கேயுமே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது. டிராஃபிக்குன்றது இந்தியாவில் ஒரு தீராத பிரச்சனை தான். அதை எப்படியாவது சார்ட் அவுட் பண்ணுவோம். உங்களுக்கு பாருங்களேன், காலையில் இந்த கச்சோரி கடையில் டெய்லி போட்டுக்கிட்டே இருக்காங்க. மக்களோட பிரேக்ஃபாஸ்ட்டே இது தாங்க. இங்கே இந்த கச்சோரி, சமோசா, பஜ்ஜி, போண்டா இதாங்க மக்களோட பிரேக்ஃபாஸ்ட்டே. भाई वो जलेबी कितना? 20 का 100 ग्राम। हाँ ओके दे दो। चटनी डालो भैया। वाह यार, 20 का 100 கிராம் அப்படின்னா 100 கிராம் 20 ரூபாங்க. சிபிஎஸ்சியில் படித்தது இதான் யூஸ் ஆகுது. 1 मिनट भाई 20 20 है ना? हाँ, आपका शॉप यूट्यूब में आएगा. अच्छा प्लेस है आपका. जयपुर इज वेरी नाइस. आई एम फ्रॉम चेन्नई, तमिलनाडु. ब्लॉगर, यूट्यूबर. या channel Navigator Vasu. Yeah. So every day morning people eat this as breakfast. Morning so 5. Ah. 5 o'clock it is getting ready. Night 9 o'clock. 9 o'clock. Okay, but this is the breakfast people. Nashta. Oh. Famous kachori. प्याज वाला कचौरी. क्या भाई? ये आलू प्याज का कचौरी है. ओके, कचौरी. ओके. हाँ, ये दाल वाला. ओके. ये समोसा मालूम. ओके. ये आलू बोंडा. ओके. ब्रेड पकोड़ा. ब्रेड बजी. நம்ம ஊர்ல ब्रेड பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. அதான் ब्रेड पकोड़ा. சில்லி மிளகா பஜ்ஜி. இவ்வளோ பெரிய மிளகா பஜ்ஜி நம்ம பார்த்ததே இல்லைங்க. பாருங்க பா. ஓகே, अच्छा, बहुत अच्छा. नाइस. वो चटनी, स्वीट चटनी, स्वीट मिंट चटनी. ओके, जलेबी. अच्छा भाई, आपका शॉप का नेम दू? लक्ष्मी नमकीन भंडार. ओ लक्ष्मी नमकीन भंडार. ओके, अच्छा. ओके, ठीक है भाई, थैंक यू. பரவாயில்லைங்க. ஜிலேபி வாங்கியிருக்கோம், சாப்பிட போகிறோம். நல்லா தாங்க பேசினாங்க இந்த கடையில். நேற்று அவர்கிட்ட தான் ஒரு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டேன். இன்றைக்கி ஜிலேபியும் வாங்கிட்டோம். நல்லா தான் பேசினாங்க. ஒரு இதுலையும் அந்த பாருங்கள் மிளகா பஜ்ஜி எவ்வளோ பெருசாக இருக்குது. அவ்வளோ பெரிய மிளகா பஜ்ஜி நம்ம ஊரில் நான் பார்த்ததே இல்லை. காலையில் வந்து மக்களோட பிரேக்ஃபாஸ்ட்டே இதுதான். நான் இங்கே நாஷ்டா சொல்லியிருப்பார் பாருங்கள். அந்த மிளகா பஜ்ஜி,
சமோசா, அதுக்கப்புறம் கச்சோரி. அது ஒரு 2 கச்சோரி சொன்னார், அது நம்மளுக்கு புரியல, அது ரொம்ப டீப் ஹிந்தியாக இருக்குது. நம்ம சிபிஎஸ்சியில் ஒரு 12 வருஷம் படித்ததுக்கு ஸ்போக்கன் ஹிந்தியாவது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இதுதாங்க ரஜினி சார் வந்து பாபா படத்தில் சொல்லுவார், குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டினா ஒன்றும் பண்ண முடியாது, 4 ஊருக்கு போய் 4 பேர்கிட்ட பேசி பழகினா எல்லா மொழியும் தானாக வரும்னு. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் நல்லா ட்ராவல் பண்ணுங்கள், எல்லாமே நல்லா தானாகவே ப்ராக்டிக்கலாகவே கற்றுக்கலாம். சரி, ஓகே, மேட்ருக்கு வரேன். இந்த ஜிலேபியை சாப்பிட்டு நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு மேட்ரு, அவர் எத்தனை மணிக்கு கடை திறப்பாங்கன்னு சொன்னாங்க பார்த்தியா? காலையில் 5 மணிக்கு திறப்பாங்களாங்க. 5 மணிலேருந்து அவ்வளோ சமோசா ஓடிக்கிட்டு இருக்குது, அவ்வளோ கச்சோரி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் மணி 10 போகுது. மக்கள் எல்லாம் பேசி சாப்பிட்டு அடித்து நவுத்திட்டாங்க. சரி வாங்க, இந்த ஜிலேபி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு சாப்பிட்டு வரேன். இருங்க, நான் அப்படியே சாப்பிட்றேன், நீங்களே பாருங்கள். ஐயோ சாரிங்க, பார்க்க வச்சுட்டு சாப்பிடல, ஐ மீன் சூப்பர். ஹிந்திக்கார ஸ்வீட் தான். பகுத் அச்சா. சரிங்க, நான் சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டு பேசுகிறேங்க. பாய் பாய். மட்கி சாய், एक मटकी चाय. சுட சுட இந்த டீ, மட்கி சாய். ஆக்சுவலாக நம்ம ஊர்லேயும் நம்ம டீலாம் போடுறவங்க நல்லா தான் இருக்குது. இது வந்து என்ன ஸ்பெஷல்னால் மசாலா டீ, மசாலா இந்த மட்கி, அதான் இந்த பானையில் சேரும்போது இந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம வீட்டிலலாம் சின்ன வயசில் வந்து நம்ம அந்த பானை தண்ணி குடிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி பானை டீ குடிக்கிறீங்களா? சரிங்க, அந்த டீயை குடிச்சிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு ரெடி ஆகிட்டு கிளம்புவோங்க. ஏன்னா டைம் ஆகிடுச்சு, இன்றைக்கி நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அண்ட் இன்றைக்கி நைட்டு நமக்கு பஸ்ஸு வேறு ஜெய்ப்பூர்லேருந்து உதய்பூருக்கு. சரி வாங்க, நான் ரூமுக்கு போயிட்டு பேசுகிறேன் குளிச்சு ரெடி ஆகிட்டு. இதுதாங்க நான் தங்கியிருந்த இடம். இந்த பெட்டு தான் நான் எடுத்திருந்தேன். 8 லக்கேஜ் இருந்தது. ஃபஸ்ட்டு டே வந்து இங்கே மேலே தூங்கிட்டு இருந்தேன், நம்பர் 1 படுத்துட்டு இருந்தேன். மேலே வேண்டாம்னு சொல்லி அன்றைக்கி ஃபுல்லாகிடுச்சு, லேட்டாக வந்ததால். அடுத்த நாள் கேட்டு இதுக்கு வாங்கிட்டாங்க. 2 டாய்லெட் பாத்ரூம் இருக்குது, அது 2 டாய்லெட் இருக்குது, 2 பாத்ரூம் இருக்குது, அது இல்லாமல் வெளியே காமனாகவும் இருக்குது. சரிங்க, கிளம்பும். ஸோ செக் அவுட் பண்ணியாச்சுங்க, செக் அவுட் பண்ண போகிறவங்க ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டோம். ஆனால் என்னென்னா, இந்த ஹாஸ்டலில் இப்போ செக் அவுட் பண்ணிவிட்டு லக்கேஜ் எல்லாம் இங்கே தான் வச்சுட்டு கிளம்ப போகிறேன். ஏன்னா போயிட்டு ஈவினிங் தான் வருவேன், எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் வந்துட்டு அதுக்கப்புறம் லக்கேஜ் அனுப்புவோம். இந்த ஹாஸ்டல் வந்து சூப்பராக இருந்ததுங்க. 2 நாள் நல்லா இங்கே தங்கணும். மேலே போய் ட்ரோன் வீடியோலாம் எடுத்தோம். ஸோ கீழே போயிட்டு நம்ம நண்பர்கிட்ட சொல்லி செக் அவுட் சொல்லிவிட்டு லக்கேஜை வச்சுட்டு நான் பேசுகிறேன், இருங்க. I'll keep all the luggages here and I'll come in the evening. Thank you. Bye. இதுதாங்க அவங்க லக்கேஜ் வைக்கிற ரூம். ஸோ ஹாஸ்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு இந்த ரூமில் லக்கேஜ் வச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கல்ல, இந்த ஹாஸ்டல் வந்து 2 நாள் சூப்பராக இருந்ததுங்க. சாட்டர்டே நைட் வந்து இறங்கணும், மண்டே காலையில் இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். செக் அவுட் பண்ணாலும் லக்கேஜ் மட்டும்தான் இங்கே வச்சுருக்கேன். நான் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டேன், ஆனால் லக்கேஜ் இங்கே தான் வச்சுருக்கேன். நம்ம போய் எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் பைக்கெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மணிக்கு வருவோம். வந்து ஒரு 2 ஹவர்ஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 9 மணிக்காக கிளம்புவோம். இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு முடிஞ்சால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு 11 மணிக்கு தான் பஸ் இங்கேருந்து நமக்கு உதய்பூருக்கு. வாங்குங்க போகலாம். இதுவே செம்ம லேட் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் 11 o'clock. கிளம்பலாமா? எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டார்ட்ஸ் நவ். நம்ம வண்டி இதோ உள்ளே நிற்கிது பாருங்கள், ஃப்ரீடோ ஹெல்மெட்டெல்லாம் உள்ளே தான் இருக்குது. சரி வாங்க, இதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து நேராக கிளம்பி ஆம்பர் ஃபோர்ட் தாங்க போகிறேன். ஆம்பர் ஃபோர்ட் போயிட்டு பேசுகிறேன். ஆனால் என்னென்னா மழை தூருது, மழை வருமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். இங்கேருந்து நேராக ஆம்பர் ஃபோர்ட் போகிறோம்.
ஜெய்கர் ஃபோர்ட் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஜல்மஹால் பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஜல்மஹால் போகிற வழியில் தான் நினைக்கிறேன். வாங்க போயிட்டே பேசலாமே. நேற்று நைட்டு இருட்டில் காமிச்சேன் இல்லைங்க ஜல்மஹல், அதுதான். இது வந்து தண்ணிக்கு மேலே தெரியறது 2 ஃப்ளோர் தான் சொல்கிறாங்க. தண்ணி கீழே 5 ஃப்ளோர் இருக்கான். மொத்தம் இது 7 ஃப்ளோராங்க. இது தண்ணிக்கு கீழே 5 ஃப்ளோர் இருக்கான். இது எப்படி இங்கே சேஃபாக நிற்குதுன்னே தெரியல. வா இப்படி இருக்குது பாருங்களேன். இருங்க நான் ஃபோனில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு தண்ணி மேலே தெரியறது வெறும் 2 ஃப்ளோர் தான் தெரியுதாங்க. தண்ணி கீழே இன்னும் 5 ஃப்ளோர் இருக்கான். இது மொத்தம் 7 ஃப்ளோராம். எதுக்கு இதை கட்டினானுங்க தண்ணிக்கு நடுவில்? இல்லை இதை கட்டிட்டு அதுக்கப்புறம் சுற்றி தண்ணி ஏறி மாதிரி விட்டானுங்களா? ஒன்றும் புரியல. எப்படி இந்த ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆகும் நிற்கிதுன்னே தெரியல. சுற்றி ஒன்றுமே இல்லை, தண்ணி தான், ஏரி தான், மலை ஏரி. ஜெய்கர் ஃபோர்ட் போயிட்டுருக்கோங்க. இப்போது இந்த பைக் எடுத்தது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம கேபு டாக்ஸினா நம்மளுக்கு பட்ஜெட்டும் கட்டுப்படி ஆகிருக்காது, இவ்வளோ கன்வீனியண்ட்டாகவும் இருந்திருக்காது, நினச்ச மாதிரி கிளம்பியிருக்க முடியாது. அண்டு நம்மளுக்கு வந்து காட்ஸ் கிரேஸ் என்ன ஒரு லக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெயிலே இல்லைங்க சுத்தமாக. நார்மலாக ராஜஸ்தான் எவ்வளோ வெயில் இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வெயில் கொளுத்தி எடுத்துரும். நம்ம லக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சரியான வெதருங்க, சில்லுன்னு இருக்குது. லைட்டாக மழை ட்ரிசில் ஆகுது. அது வரைக்கும் பை காட்ஸ் கிரேஸ் மழையும் பெருசாக வரல. ஒரே நிமிஷம் வண்டி வருது. மழையும் பெருசாக வரல உங்களுக்கு. அதே நேரத்தில் பயங்கரமான வெயிலும் அடிக்கலை. அழகாக நல்லா சில்லுன்னு இருக்குது. ஜம்முன்னு ஏறிட்டு இருக்கோம். நேற்று நைட் இந்த ரூட்டில் தாங்க இறங்கி வந்தோம். திகிலான ஒரு ரைடில் வந்தோமே, அதுதான். சரி ஓகேங்க. உங்களுக்காக உங்கள் ஜெய்கர் ஃபோர்ட் அங்கே தெரியுது பாருங்கள், ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் இருந்து உங்கள் நேவிகேட்டர் வாசு. இந்த மாதிரி ஜூம் பண்ணி ஃபோனில் பார்க்குறதோட ட்ரோனில் பார்க்குறீங்களா? மேலே ஏறி வந்துட்டு அந்த ட்ரோன் ஷாட்லாம் எடுத்துகிட்டு அங்கே நிறுத்தி. ஸோ இங்கேருந்து இப்போது இங்கே 2 ரோடு பிரியுது பாருங்கள். லெஃப்ட்டில் போனால் இது வந்து நாகர்கர் ஃபோர்ட். இந்த ஸ்ட்ரெயிட்டாக போகுது பாருங்கள் ஒரு ரோடு, அது வந்து ஜெய்கர் ஃபோர்ட். வாங்க போகலாம். ஜெய்கர் ஃபோர்ட். ஹர மகாதேவ். காட்டு பகுதிங்க. நம்ம வந்து 2025 இருக்கோம். 2025 இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 500-1000 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் இந்த ராஜாக்கள் இருந்தது ஒரு ஆமாம் 2000 அப்படின்னா 1900. ஆமாம் ஓகே, ஒரு 200-250 வருஷம் முன்னாடி இருந்தாங்க அந்த ராஜாக்கள்லாம். இந்த சிட்டியே ஆல்மோஸ்ட் ஒரு 300 வருஷம் முன்னாடி தாங்க உருவாக்கியிருக்காங்க. 1728 என்னமோ தானே, எக்ஸாக்ட்லி 300 வருஷம். 300க்கு ஒரு 3 கம்மி, 297 வருஷம் அப்போ தான் கட்டியிருப்பாங்க. பட் 300 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? 30 வருஷம் முன்னாடியே இங்கெல்லாம் எப்படி இந்த இடத்துல நிறைய மயிலுங்க. வர மயில் கோப்ரோவில் பார்க்க முடியுதா? ஓடிட்டு தான் தெரியல, பார்க்கலாம் இருங்க. ஓடிச்சுங்க, உள்ளே ஓடிச்சுங்க. வண்டி சத்தம் கேட்டோன்னு உள்ளே ஓடிச்சு.
நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இருங்க நான் ஃபோனில் நிறைய மைல் இருந்ததுங்க, ஒரு 4-5 மைல் இருந்தது மினிமம். எல்லாம் ஓடிடுச்சுங்க உள்ளே. 1 2 அவ்வளோதான் தெரியுது. தெரியுது பாருங்கள், உள்ள மூமெண்ட்லாம் தெரியுது பாருங்கள், பின்னாடி பின்னாடி. தான் ஜெய்கர் ஃபோர்ட். இதுதான் நான் இப்போ நீங்கள் ட்ரோன் ஷாட்டில் பார்த்தீங்க. பா மண்டேங்க, மண்டே கூட என்ன கூட்டம் இருக்குது பாருங்களேன். இன்றைக்கெலாம் பெருசாக கூட்டம் இருக்காதுன்னு நினச்சேன். ஜெய்கர் ஃபோர்ட்டிலிருந்து உங்கள் நேவிகேட்டர் வாசு. வண்டி எங்கே விட்றது எல்லாம் ப்ராசஸ் பார்த்துட்டு நான் பேசுகிறேன், இருங்க. ஜெய்கர் ஃபோர்ட்டுக்கு வெளியே இருக்கோம். இன்றைக்கி மண்டே தானே, அதாவது ஒரு வீக் டே தானே, கூட்டம் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி கூட பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குங்க பாருங்கள். டிக்கெட் வாங்குறதுக்கு தான் அவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க. சரி நம்மளும் போய் டிக்கெட் வாங்குவோம். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போவோம். ஏன்னா மணி ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 12:30. இன்னும் நான் இந்த ஜெய்கர் ஃபோர்ட் கவர் பண்ணோம். இதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட் ஆம்பர் ஃபோர்ட்டாவது முடிச்சுட்டு போகிற வழியில் ஜல்மஹால் பார்த்துக்கலாம் இன்னொரு வாட்டி. ஏதாவது ட்ரோன் ஷாட் எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். பார்த்துட்டு நான் டிக்கெட் எடுத்துகிட்டு பேசுகிறேன் வாங்க. வந்துட்டோங்க, டிக்கெட் கவுண்டர்கிட்ட வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 நிமிஷமாக நின்றுட்டேங்க டிக்கெட் கவுண்டர். டிக்கெட் வாங்க போகிறோம், இருங்க. 150 ரூபாங்க ஒரு ஆளுக்கு டிக்கெட். GoPro. I am a vlogger from Tamil Nadu. This is 46,000. Navigator Vasu, channel name. Navigator Vasu. Navigator Vasu. Thank you. Yeah, thank you. Bye. ஓகேங்க, டிக்கெட் வாங்கிட்டோம். உள்ளே போகலாமா? बाइक ओके, बाइक नहीं अलाउड है ना? बाइक नहीं अलाउड है ना? बाइक नहीं. ओके, थैंक यू. அப்பா ஆனால் இதான் கடவுளோட ஆசீர்வாதம், காட்ஸ் கிரேஸ் லக்குன்றது. லைட்டாக மழை டிஸ்லைட்டே இருக்குது பாருங்கள். சூப்பர் கிளைமேட். வாங்க சரி உள்ளே போகலாம், உள்ளே போயிட்டு பேசலாம் வாங்க. இடம் சூப்பராக இருக்குங்க. वाह गाइड हाँ नहीं चाहिए भाई. देखिए जाते सर फोर्ट की गेट हिस्टोरिकल फोर्ट है, 1000 ईयर ओल्ड फोर्ट है. इसमें क्या थैंक यू வா என்னங்க இது போயிட்டே இருக்கு. இப்போ எவ்வளோ கைடு இருக்காங்க இங்கே. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஜீவான் கேனன். இதுலேருந்து தாங்க நம்ம ட்ரோன் எடுத்தோம் தெரியுதா. இந்த இடத்துல நம்ம அங்கேருந்து விட்டோம்ல, இந்த மொட்டை மாடியில் மக்கள்லாம் நிற்கிறாங்க பாருங்கள். நான் உள்ளே போய் காமிக்கிறேன். அதெல்லாம் தான் நம்ம எடுத்தோம். அப்பா பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ராஜா. என்னவாக இருந்தாலும் மேலே பிள்ளையார் வச்சுருக்காரு ஃபஸ்ட்டு. நேற்று பார்த்த ஃபோர்ட்டெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நேற்று பார்த்தது ஒரு நார்மல் சிட்டி பேலஸ். இதுதான் ஆக்சுவல் ஃபோர்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதெல்லாம் அந்த காலத்து சேவகர்கள் தங்குற இடம் போல இருக்குது. இவங்கெல்லாம் விவிஐபிஸ்ன்னு நினைக்கிறேன். கார் உள்ளே போகுது என்னன்னு தெரியலையே. ஜீவன் கேனல். அப்பா இஷ்டத்துக்கு அவங்கவுங்க எங்கே வேணால் ஓடிக்கலாமாங்க. இங்கே பாருங்க, அந்த பக்கம் ஒரு பசங்க ஓடி வராங்க. அப்பா இது பல கிலோமீட்டருங்க போயினே இருக்கும் போல இருக்கே. சேவகர்கள் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பழைய கதவு பாருங்கள். ஓ இது மேலெல்லாம் வந்து அந்த காலத்தில் சிப்பாயிங்க நிற்பாங்க. மேலெல்லாம் வந்து சிப்பாயிங்க நிற்கிற இடம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் தான் மேலே நம்ம பார்த்தோம்ல, ஆளுங்க ஏறி போனாங்க. போகலாம் எல்லாம் போகலாம். ஓகே, அங்கே ஒரு இது அது என்ன சொல்லுவாங்க, இந்த கூரை மாதிரி தெரியுது பாருங்கள். சாரி, அந்த கூரை கிட்ட தான் நம்ம ட்ரோன் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த ஷாட்டை காமிக்கிறேன் பாருங்கள். இது இயற்கை மலை தானே, அது மேலே தானே ஃபோர்ட் கட்டியிருக்காங்க. அப்படியே இருக்குது பாருங்கள் அந்த மலை குன்றுங்கள்லாம். அதுக்கு நடுவில் ஏதாவது சின்ன ஏரி மாதிரி வச்சுருந்தாங்களா என்னன்னு தெரியல. மேன்மேட் ஏரி இல்லைங்க. எனக்கு வந்து
ஒரே ஒரு விஷயம் என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, இந்த காலத்தில் நம்ம இவ்வளோ இன்ஜினியரிங் மார்வெல்லாம் வச்சுட்டு நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல ரோடு போடுறதுக்கு பிரிட்ஜு போடுறதுக்கு கஷ்டப்படுறோம். அந்த காலத்தில் ஒரு 300 வருஷம் முன்னாடி எதுவுமே இல்லாமல் சயின்ஸு மட்டும் வச்சுக்கிட்டு, அதாவது சயின்ஸ்னால் நான் சொல்கிறது பேசிக் சயின்ஸு, இப்போ இருக்கிற மாதிரி டெவலப்டு சயின்ஸ் கிடையாது, அதை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த இன்ஜினியரிங் மார்வெல்லாம் எப்படி உருவாக்கியிருக்காங்க. கோயிலாக இருந்திருக்கும் போல இருக்குது. இல்லை நீங்கள் எல்லாருக்காரும் மேலே வரும் போல இருக்குது. பைக் மட்டும் அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபோர்ட் இதெல்லாம் என்னப்பா பாதாள சிறைன்னு நினைக்கிறேங்க. வவ்வால் வாசனை தான் வருது உள்ள. பாதாள சிறைன்னு நினைக்கிறேன். அதுதான் சொன்னாங்க, ஜெய்கர் ஃபோர்ட் வந்து உங்களுக்கு 2 hours ஆகும், ஆம்பர் ஃபோர்ட் வந்து இன்னும் உங்களுக்கு 3 to 4 hours ஆகும்னாங்க. வாங்க ஏறலாம். இது ஸ்டீப்புங்க. அப்பா என்ன இருக்குது மேலே, என்ன இருக்குது, ஆர்வமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளோ தூரம் கார்லாம் வருதுங்க, பைக்கு மட்டும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே, பைக் வந்தால் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு பார்க்குறாங்க போல இருக்கு. அப்பா அசத்தலான வியூ. அப்படியே வெயிட் பண்ணுங்க. அப்பா சுற்றி எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஃபோர்ட்டு தான் தெரியுது பாருங்கள். அந்த பக்கம் ஒரு ஃபோர்ட்டு. ஏன்னா எப்படி இருக்குது வியூ, பிடிச்சிருக்கா, சூப்பராக இருக்கா, நீங்களே வர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அது மட்டும் பத்தாதுங்க, முடிஞ்சால் எப்படியாவது ட்ரை பண்ணி நீங்களே வந்துடுங்க. சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலாக இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ராஜஸ்தான் வரணும்னு ஆசை. ஆனால் அது இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் எதிரே இப்போ வந்து நம்ம ராஜஸ்தானில் 10% தான் பார்த்துருக்கோம். ஜெய்ப்பூர் மட்டும்தான் ஒரு 25% வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம உதய்பூர் இருக்குது, ஜோத்பூர் இருக்குது, ஜெய்சல்மர் இருக்குது, இன்னும் நிறைய சூப்பராக பார்க்கலாம். மூச்சு வாங்குதுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பொம்மையோ வெறும் ஆர்ட் ஒர்க்கோ இல்லைங்க, உலகத்திலேயே பெரிய கேனானுங்க. இதுக்கு பேர் வந்து ஜெய்வான் கேனான். நம்ம ஜெய்ப்பூரை உருவாக்குனார்ல ஜெய்சிங் ராஜா, அவர் யூஸ் பண்ண கேனானுங்க. இதோட வெயிட் வந்து 50 டன்னு, அதாவது 50,000 கிலோ. அங்கே எல்லா டீட்டெயிலும் ஒரு போர்டில் போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை நான் படிச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன். இதில் போடுற ஒரு குண்டோட சைஸ் மட்டும் 50 கிலோவாம். 100 கிலோக்கு கன் பவுட்ரு போடணுமா. அவ்வளோ கன் பவுட்ரு போட்டு அவர் ஷூட் பண்ணார்னா ஒரு காலத்தில் இந்த ஜெய்ப்பூரே அதிருமாங்க. உலகத்திலேயே உண்மையாக எவ்வளோ பெரிய பீரங்கி இல்லைங்க. கேனன்னு சொல்கிறதோட இது வந்து பீரங்கி. நம்ம தமிழில் சொன்னால் இது வந்து ஒரு உண்மையான பீரங்கி. இதோட ஹைட்டு மட்டும் ஃப்ரண்ட்டில் ஒரு 9 அடியாங்க, பின்னாடி 8 அடியாம். நானே வந்து 6 அடி. 8 அடிக்கு ஸ்க்ரூனால் யோசிச்சு பாருங்கள். நான் காமிக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ பெருசு பாருங்கள். இது மேசிவுங்க. இதை எப்படி தள்ளுவாங்க, இது எப்படி மனுஷனாலலாம் இதை தள்ள முடியாது. அந்த காலத்தில் மிஷின் கிரேன் எல்லாம் இல்லையே. வேறு யார், நம்ம தலைவர் யானையை தான் வச்சு தள்ளியிருக்காங்க. ஃபுல்லாக யானை தாங்க. எலிஃபண்ட்ஸை வச்சு நல்லா கயிறு கட்டி இதை இழுப்பாங்க. ஒரு ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள் பின்னாடி, 8 அடி. அதான் அந்த 8 அடி நீல ஸ்க்ரூ அடியில் தெரிந்து பாருங்கள். உலகத்திலேயே 8 அடி ஸ்க்ரூ நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அங்கே இருக்குது பாருங்கள் சென்டரில். டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். நான் சொன்னது எல்லாம் அந்த போர்டில் போட்டிருக்கோம் பாருங்கள். ஜெய்வான் கேனன் லார்ஜஸ்ட்டு 8 அடி ஸ்க்ரூ இருக்குது. எலிவேட் த பேரலை தூக்கிறதுக்கு ஒரு 8 அடி ஸ்க்ரூ இருக்குது. 100 கிலோ கன் பவுட்ரு, 50 கிலோ கேனன் பால் சைஸு. இதோட வெயிட் 50 டன்னு, 50,000 கிலோ, 9 அடி ஹைட்டு, 31 அடி நீளம். இது அதாவது இந்த ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் நீங்கள் பார்க்குறீங்களா 31 அடி ஹைட்டு வந்து 9 அடியா மொத்தம். இந்த 8 அடி ஸ்க்ரூவை வச்சு தூக்குவாங்க போல இருக்குது. இன்னும் ஹைட்டை எலிவேட் பண்ணுவாங்க போல இருக்குது. இது மேலேருந்து கன் பவுடரை போட்டு அந்த உள்ள பீரங்கி குண்டை போட்டு பற்ற வைப்பாங்க. அடிச்சுதுன்னா எவனும் கிட்ட வர முடியாது, ஊரே செதறி போயிடும். சரி ஓகேங்க, கிளைமேட் சூப்பராக இருக்குது. இந்த ஜெய்கர் ஃபோர்ட்டில் சூப்பராக இந்த ஜெய்வான் கேனனை பார்த்துட்டோம். அடுத்தது இது என்ன ஃபோர்ட் உள்ள போகலாமா என்னன்னு தெரில. அடுத்தது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மழை தூரிட்டே இருக்குது, அது ஒரு விதமாக நல்லா தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம். திருப்தியாக பார்த்தாச்சுங்க. ஜெய்கர் ஃபோர்ட்டும் வந்தாச்சு, வெற்றிகரமாக ஜெய்வான் கேனானையும் பார்த்தாச்சு. அந்த உலகத்தோட பெரிய பீரங்கி, வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் கேனானையும் பார்த்தாச்சு. இப்படி நீங்கள் ஜெய்கர் ஃபோர்ட் வந்து வெயிலெல்லாம் வந்தீங்கன்னா செம்ம டயர்ட் ஆகிடும். ஆனால் கவலைப்படாதீங்க, மேலே எதுவும் இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த கடை இருக்குது, இங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் வச்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது, சாண்ட்விச் இருக்குது, பன்னெல்லாம் வச்சுருக்காரு, நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்காரு. நம்மளுக்கு பசிக்குது தான், ஆனால் ட்ராவலில் நிறைய சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. சரி வாங்க, ஏதாவது சின்னதாக ஒரு டீ கிடச்சா குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். அப்படியே பொறுமையாக கீழே போகலாம்.
அவ்வளோதாங்க, நம்ம லஞ்ச் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். 2 நாளாக இப்படி தாங்க ஓட்டுறேன், வெறும் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வச்சு. இந்த பசி என்ன பண்ணுறது, காலைல உங்களுக்கு தெரியும் ஒரு டீ தான் குடித்தோம், ஜிலேபி சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் வேறு எதுவுமே சாப்பிடல. இங்கே வந்துட்டு இவ்வளோ நடக்கிறோம்ல, கண்டிப்பாக டயர்ட் ஆகிடும். இந்த பப்ஸும் இந்த டீ தான் குடிக்கலான்னு பார்த்தேன், சரி பெப்சி குடிச்சிடலாம். பப்ஸும் ஒரு பெப்சியும் குடிச்சிட்டு கிளம்பும். பப்ஸும் நல்லாவும் இருக்குது, சூடாகவும் இருக்குது. இந்த மசாலா ஓவராக இருக்கிறதுலாம் இல்லை. ஆலு பப்ஸ், வெஜிடபிள் பப்ஸ் சிம்பிளாக சொன்னோம். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு சில பேர் வந்து இந்த ஜெய்கர் ஃபோர்ட் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நேரில் சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பட் இந்த மாதிரி ஒரு மழையில் சில் கிளைமேட்டில் பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், உங்களுக்காக உங்கள் சில் கிளைமேட், சில் மலையில் ஜெய்கர் ஃபோர்ட்டிலிருந்து உங்கள் நேவிகேட்டர் வாசு. எப்படி இருக்குது பாருங்கள். நானும் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேங்க, ஆனால் வெயிலில் தான் இருக்கும், வெயிலில் தான் நிறைய பார்த்துருப்போம். மலையில் வீடியோஸ் இருக்கான்னு தெரில. அப்படியே ஒரு மாதிரி சில் கிளைமேட், ட்ரிஸில் ஆகிட்டே இருக்குங்க. இங்கே நம்ம அந்த பக்கம் போயிருக்கணுமே. ஆஹா, மேலே ஏறி எல்லாம் மக்கள் அந்த பக்கம் ஏறி போகிறாங்க. சரி, நம்ம அப்படி போய் இறங்கலாம், வாங்க அப்படி போய் சுற்றி வரலாம். ஓகேங்க, இதோ வந்து இவரை நான் மீட் பண்ணேங்க. நம்ம சென்னையில் தான், இது சாரி தமிழ்நாட்டு ஆள் தான், தமிழ் ஆள் தான். எங்கே இருக்காருன்னு அவரே சொல்லுவார். இருங்க, இதில் என்னென்னா எதனால் நான் இவரை காமிக்கிறேன்னா, எனக்கு ஒரு பெரிய ஹைலைட்டே என்னென்னா, இப்போ நம்ம ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் இருக்கோம். சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2000 கிலோமீட்டர். ஹிமாலயன் 450 வச்சுட்டு நான் வரத்துக்கே யோசிக்கிறேன். ஃப்ளைட்டில் வந்தேன், இவர் வண்டியில் வந்திருக்காரு. என்ன வண்டின்னு கேளுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் பேர் கிரீஜியோ, என் சேனல் பேரும் கிரீஜியோ தான். நான் வந்து காரைக்குடியிலேருந்து, காரைக்குடி பக்கத்தில் தேவகோட்டை, காரைக்குடி சொன்னால் பெருசாக எல்லாருக்கும் தெரியும்னால சொல்கிறேன். அங்கேருந்து என்னோடய ஹோண்டா ஷைன் 125cc. ஸோ பைக் டசன்ட் மேட்டருங்க, உங்களுக்கு போகணும் ட்ராவல் பண்ணணும் மனசு இருந்தால் மட்டும் போதும். ஸ்கூட்டி ஆக்சுவலாக வந்து இப்போ நான் வந்து ஹோண்டா ஷைனில் ட்ராவல் பண்ணி ராஜஸ்தான் வரைக்கும் வந்திருக்கேன். பட் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கோவா வரைக்கும் நான் ஹோண்டா ஆக்டிவாலே போயிருக்கேன் ப்ரோ. வேற லெவலுங்க இவர், வேற லெவலுங்க. இவரெல்லாம் வந்து நான் ஃபுல்லாக பேக் பேக்கிங், நான் கேம்ப் பண்ணுறது, நானே சமைச்சிக்கிறது, இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலாக இவர் படித்து முடிச்சிருக்காரு. இவர் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஃபுல்லாக இதில் தான் பண்ணுவேன்னு பேஷனில் துணிஞ்சு இறங்கிட்டாருங்க, பாராட்டணுங்க. ஸோ இவர் ஃபுல் டைமாக இதை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவரோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. கிரீஜியோ GREEGIO. ஓகே, அதான் அவரோட சேனல். ஃபுல்லாக ட்ராவல் vlogging, பேக் பேக்கிங் ஃபுல் டைம் பண்ணுறாரு. நானும் அது தாங்க ஃபுல் டைம் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன். ஃபேமிலி, ஒய்ஃபு, குழந்தை கமிட்மெண்ட்ஸில் பண்ண முடியாது. அவர் சிங்கிளாக இருக்கிறதுனால பண்ணுறாரு. அப்படியே இருக்கட்டும், பண்ணட்டும். ஆல் தி வெரி பெஸ்ட் பிரதர். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சென்னை வந்தால் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். இப்போ தெரியுதாங்க, வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கேஜெட்ஸு, பெரிய பெரிய காஸ்ட்லி வண்டிங்க, அதெல்லாம் 2வது பட்சம். டிட்டர்மினேஷன் தான் முக்கியம். சென்னையிலேருந்து ராஜஸ்தானில், இல்லை சென்னையில் ஒரு காரைக்குடியிலேருந்து ராஜஸ்தானுக்கு அவர் வந்து இதில் ஷைனில் வந்திருக்காருங்க. அது வந்து வெறும் 125cc. இதுக்கு முன்னாடி கோவாவுக்கு ஹோண்டா ஆக்டிவாவில் போனாராம். இதே மாதிரி தான் நான் பேசிட்டு நடந்து போகும்போது அங்கே உட்காந்துட்டு இருந்தார். அவர் தான் கூப்பிட்டார், எந்த ஊர் பிரதர் அப்படின்னு. நானும் யூடியூபர் தான். அவர் வந்து ஃபுல் டைமாக பண்ணிகிட்டு இருக்காருங்க. அவர் சேனல் வந்து கிரீஜியோ, நான் கீழே போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன பையன் தான், 25 வயசு, ஃபுல் டைமாக பண்ணிகிட்ருக்காருங்க. வாங்க நம்ம அந்த பக்கம் போ, மூச்சு வாங்குது, கிளம்புவோங்க, டைம் ஆகுது. ஆக்சுவலாக எல்லாம் நன்மைக்குன்னு சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது பாருங்கள். நான் வந்து இங்கே சாப்பிட்டு இப்படி தான் போயிருக்கணும், தப்பாக இறங்கி அந்த பக்கம் போயிட்டேன். சரி, வந்த வழி தான் போகணுன்னு பார்த்தா அங்கே போனதால தான் அவரை பார்த்தேன். இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்குங்க. இவருங்க ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா போல் இருக்குது. உள்ளே ஏறி போயிடலாமா? இங்கே படிக்கட்டெலாம் தெரிஞ்சு பாருங்கள், சைடில் இந்த பக்கம் குதிரையெல்லாம் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், மேலே குதிரையெல்லாம் மேலே தானே வருவாங்க, குதிரையில் தானே வருவாங்க மேலே. யாரும் போலியே இந்த பக்கம், நம்ம மட்டும் போவோமா? போவாங்க. இந்த பின்னாடி தான் ஆட்கள் நிற்கிறாங்க, இந்த சைடு யாரும் வரல. சும்மா போய் பார்ப்போம் வாங்க. இது உள்ளே போகணுன்னு ஆசையாக இருக்கா? இந்த பூட்டை திறந்தோன்னா இது உள்ளே போயிடலாங்க. பயங்கரமாக இருக்கும் போல இருக்கே. யாராவது வந்து பிடிக்கிட்டு போயிட போகிறாங்க. யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ. அப்போ அது அப்படியே போயிட்டே இருக்குங்க. ஃபோர்ட்டை சுற்றி வரோன்னு நினைக்கிறேன். ஏன்
கையை வேணால் தூக்கி காமிக்கிறேன், எனக்கே தெரில இந்த இடத்துலேருந்து. மயில் கத்துற சத்தம் கேட்குதா உங்களுக்கு? அப்பா இது எல்லையெல்லாம் போயிட்டே இருக்குங்க. நம்ம எப்படி வந்தோம்? ஐயோ செம்ம பெருசுங்க. நம்ம இந்த ஜெய்கர் ஃபோர்ட்டில் நிற்கிறோம். இங்கேருந்து அப்படியே இறங்கி போகிறதுக்கே வழி இருக்குது பாருங்கள். ஆம்பர் ஃபோர்ட்டு இந்த பாருங்கள், இறங்கி போகிறாங்க பாருங்கள். கீழே தெரியுதாங்க, மக்கள்லாம் நடந்து போகிறாங்க பாருங்கள். இறங்கிட்டு அப்படியே நீங்கள் அந்த ஆம்பர் ஃபோர்ட் போயிடலாம். அமீர் ஃபோர்ட் ஆக்சுவலாக அது ஸ்பெல்லிங் வந்து AMBERன்னு தான் இருக்குது. ஆனால் அது அமீர்ன்னு தான் சொல்கிறாங்க, பி சைலண்ட் மாதிரி. சுற்றி சுற்றி உங்களுக்கு ஃபோர்ட் தான் பாருங்கள். அந்த மலையில் ஃபோர்ட்டு, இந்த மலையில் ஃபோர்ட்டு. தண்ணி வேறு லெவலில் இருக்குங்க ஜெய்ப்பூர். சீரியஸாக உங்களுக்கு டைம் கிடச்சா கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இந்த காலத்து படிக்கட்டுகள் பாருங்கள். வாங்க போகலாம். ஆல்மோஸ்ட் சுற்றி சுற்றி பார்த்துட்டோம் நிறைய. இறங்கிட்டு அந்த காலத்து படிக்கட்டுகள் இதிலெல்லாம் குதிரையெல்லாம் ஏற வச்சுருப்பாங்கங்க. ஏன்னா செஞ்சிக்கோட்டையில் சொல்லுவாங்க, நான் போயிருக்கேன். செஞ்சியில் வந்து மேலேயே குதிரைகள் வருமா. ஏன்னா அது ராஜா இருந்த கோட்டை இல்லை ஆக்சுவலாக மேலே. இது வந்து இது ராஜா இருந்த கோட்டையா இல்லை சும்மா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக இவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததான் தெரியல. ஓ இதுதான் நம்ம இறங்கின வழிங்க. சுற்றி இங்கே தான் வருது. இப்படி தான் போனோம் நம்ம. போகலாம் வாங்க, சும்மா இதெல்லாம் பார்த்துட்டு போவோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஷார்ட்ஸ் வேறு வந்தோன்னே இருக்குது. இப்போ இந்த படிக்கட்டெலாம் பாருங்களேன், எவ்வளோ குறுகலாக இருக்குது. வந்துட்டோங்க. ஆல்மோஸ்ட் நம்ம இறங்க வேண்டிய இறங்கிட்ட வந்துட்டோம். கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும். இறங்குறாங்க, அவங்க குழந்தையெல்லாம் வச்சுட்டு இறங்குறாங்க. பொறுமையாக இறங்கட்டும். அவ்வளோதாங்க. இந்த ஜெய்கர் ஃபோர்ட்டை சூப்பராக பார்த்து முடிச்சிட்டோங்க. இவ்வளோ சூப்பராக அமையும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா நம்ம கிளம்புனதே லேட்டு. ஜெய்கர் ஃபோர்ட் வந்தோம், மேலே போய் அந்த ஜெய்வான் கேனான் உலகத்தோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட்டுன்னு சொல்கிறதோட அதுதான் வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு பீரங்கியாம். அதையும் பார்த்துட்டு நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சரிங்க, இப்போ அடுத்தது வந்து கீழே இறங்குவோம் பொறுமையாக. ஆம்பர் ஃபோர்ட்டுக்கு போவோம், அமீர் ஃபோர்ட்டு. எப்படியாவது அதையும் கவர் பண்ணிடலாங்க. வந்தாச்சு, பார்த்துருவோம். ஆல்மோஸ்ட் பார்த்துட்டோங்க. ராஜஸ்தானில் பார்க்க வேண்டிய முக்கியமான அடையாளங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சிக்கிறேன், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். சரிங்க, நான் வந்து இங்கே நிறைய எடுத்துட்டேன், சூப்பராக எடுத்துட்டேன், நல்லா இருந்தது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா? சரி ஓகே, அப்படி தான் இருக்குது, நீங்களே சொல்லுங்கள். ஜெய்கர் மியூசியம் ஒன்று இருக்குது. நான் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு கொஞ்சம் தூரம் கீழே போயிட்டு பேசுகிறேங்க. ஓகேவா? செம்ம டயர்டாக வேறு இருக்குது. எப்போவுமே இந்த போன்சாய் வந்து ஒரு ரிச்சான பிளான்ட்டுங்க. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் இதுவாகாது. அதே மாதிரி இது வளர்கிறதுக்கும் 20 வருஷம் ஆகும். நல்ல ஒரு பெரிய மரமாலாம் வளர்கிறதுக்கு ஒரு இந்த சைஸ் வளர்கிறதுக்கே 10 வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த போன்சாய் வச்சுருக்காங்க அப்படின்னாலே அது ஒரு ரிச்சான இடத்துல தான் வச்சுருப்பாங்க. அதாவது இவ்வளோ பெரிய பெருசு சின்னது நம்ம வீட்டிலலாம் கூட வச்சுருப்போம். நீங்கள் ஈசிஆர்லலாம் நிறைய பங்களாவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போன்சாய் தான் இருக்கும். என்ட்ரன்ஸில் வச்சுருப்பாங்க, உள்ளே வீட்டை சுற்றி. இல்லைங்க, இன்னும் இந்த ஜெய்கர் ஃபோர்ட்டு முடியலை. நம்ம பார்த்தது வந்து சும்மா ஒரு பிட்டு தான். அந்த கேனன் வச்சுருக்காங்கல்ல, இந்த பீரங்கி வச்சுருக்கிற இடத்த மட்டும் தான் பார்த்தோம். ஃபோர்ட்டு சுற்றி பார்த்தோம். இங்கே தான் மெயின் பேலஸே இருக்கான். அப்பா கட ஐயோ மணி 1:45, 1:50. கடன்னு பார்த்துட்டு டக்குன்னு நம்ம கிளம்பிடுவோம். வாங்க, ஒரு 5 நிமிஷம் தான், ஒரு 10 நிமிஷம் இங்கே பார்க்கலாம். பார்த்துட்டு டக்குன்னு அடுத்தது நம்ம இறங்கிடலாம். அவர் தான் சொன்னார், ஒருத்தர்கிட்ட கேட்டேன் எவ்வளோ நேரம் ஆகும்னு. மினிமம் 30-35 மினிட் 30 to 45 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னாரு. அவ்வளோ பெருசாங்க இது. சரி போய் பார்ப்போம் வாங்க. லக்ஷ்மி விலாஸ், கில்பாத்தி நிவாஸ், என்னென்னமோ இருக்குது. போய் பார்க்கலாம் வாங்க. அந்த காலத்து பழைய காலத்து என்ட்ரன்ஸுங்க. அப்போ இது போயிட்டே இருக்குங்க. டேய் என்னடா இது ஓப்பன் ஸ்பேசஸ் என்ட்ரி ஏன்டா இவ்வளோ பெருசாக வச்சுருக்கீங்க? நடக்க முடியலடா. ஓ, இங்கே தான் உட்காந்து அந்த காலத்தில் பாட்டு கச்சேரி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ராஜா ராணிலாம் இங்கே உட்காந்துருப்பாங்களா இருக்கும். அங்கேருந்து இந்த ஓப்பன் கோர்ட்யார்டில் அவங்களுக்கு தேவையான அந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நடக்கும், டான்ஸு பாட்டு அதெல்லாம் அங்கேருந்து பார்த்து ரெஃப்ரெஷ்மெண்ட் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது தான். பேசாமல் நம்மளும் ராஜாவை பிறந்திருக்கலாம் நினைக்கிறேன். 16 தான் இருக்கான்.
அம்புக்குறியெல்லாம் இப்போ வரைஞ்சி செம்மையாக இருக்குங்க. இது வராமல் போயிருந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்போம். அப்பா இதுதாங்க ஒரிஜினல் பேலஸ். இருங்க நான் கிம்பில் போட்டு ஃபோனில் எடுக்கிறேங்க. ஏன்னா இந்த இடத்துல கோப்ரோ வந்து கிளாரிட்டி கம்மியாகிடும் இருட்டில். ஃபோனில் எடுத்தேன்னா கிம்பிள் தானே, உங்களுக்கு நல்ல ஃபுட்டேஜும் கிடைக்கும், நல்லாயிருக்கும். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளே போவோமா? பா இதுதாங்க அரண்மனை. லலித் மந்திர். அப்பா நம்ம தாங்க இருக்கோம், யாருமே இல்லைங்க. காப்புட்லி. நைட்லலாம் இந்த இடம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். சின்ன சின்னதாக இருக்கு பாருங்க பேசேஜ். சூப்பராக இருக்காங்க. கீழே இறங்கி போகிறதுக்கு படிக்கட்டா, ஆனால் அது க்ளோஸ்டு. பாதை ஆனால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்து பழைய சிம்மாசனங்கள் எனக்கு தெரிஞ்சு இது குதிரை வண்டி அந்த மாதிரி வண்டிகளுக்கு இருந்ததுன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்க. இங்கே பாருங்க மேஸ் மாதிரி போயிட்டே இருக்கு இடம். போலாமா? மேலே போகிறதுக்கு படிக்கட்டு. திகில் படிக்கட்டுகள். பா சூப்பராக இருக்கு பாருங்க. பழைய காலத்து கதவு, இந்த ரூட்டு, காத்புட்லி. இதுதான் நம்ம வந்த ரூட்டா? ஓ சுற்றி இங்கே தாங்க வந்திருக்கோம். இது நம்ம வந்த ரூட்டுங்க. இது ஆக்சுவலாக என்னன்னா மேஸ் மாதிரி இருக்குங்க, வழியே தெரியல. இதில் தான் அந்த காலத்தில் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வழி இருக்குன்னா கூட்டி வச்சிருக்காங்க. சுற்றி சுற்றி இங்கே தாங்க வரும். சுற்றி சுற்றி இங்கே தான். இந்த இடம் பாருங்க. புதுசாக இடம் பார்த்தோம். இந்த இடம் அழகாக இருக்கு. ஓஹோ, நீங்கள் ஒரு மகாராணியாக இருந்தால் இங்கே தான் வந்து உட்காந்து இப்படி தான் ஊரை பார்ப்பீங்க. அந்த பக்கம் ஃபோர்ட்டு, இந்த பக்கம் ஃபோர்ட்டு, கீழே ஹேம்பர் ஃபோர்ட்டு. உங்கள் பார்வைக்காக மாடிக்கு போகலாமா? இது டாய்லெட்டுங்க. டாய்லெட்டுங்க. இது ஜெய்ப்பூரோட ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பிளேசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் சொல்கிறேன் டாப் மோஸ்ட்னா இடம், பேலஸு, ஃபோர்ட்டு அந்த மாதிரியும் சொல்கிறேன், ஹைட்லேயும் சொல்கிறேன். கிட்ட வந்துட்டோங்க அந்த அமீர் ஃபோர்ட் கிட்ட. அப்போ அங்கே டிராஃபிக் மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குது. டிராஃபிக் மட்டும் பாருங்கள் அமீர் ஃபோர்ட்டில் எப்படி இருக்குது. இன்றைக்கி தெரியும் மண்டே அன்றைக்கி எவ்வளோ டிராஃபிக்கா. அழகாக இருக்குது பாருங்கள் அந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக நம்ம ஜெய்கர் ஃபோர்ட்டு பார்த்து முடிக்க போகிறோங்க. ஆல்மோஸ்ட்டு ஜெய்கர் ஃபோர்ட்டோட டிப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம்.
அப்படியே ஃபுல்லாக பாதை போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படியே கீழே படிக்கட்டு இறங்கி போகிறது தெரியுது அவங்களுக்கு. படிக்கட்டு இல்லை ஆக்சுவலாக, அது ஒரு ஸ்லோப் மாதிரி ஸ்லாண்டிங். இது அதில் தான் அந்த சைனா வால் மாதிரி போகுது பாருங்கள். கீழே போனால் அங்கே ஒரு வாட்ச் டவர் போல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சிப்பாய் நிற்க வச்சுருப்பாங்க. கீழே ஒரு கோயில் இருக்குது, குளம் இருக்குது. சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லைங்க. இதுக்கு டைட்டில் என்ன வைக்கிறதுனே தெரியல. மெஜஸ்டிக் ராஜஸ்தான் தான் கரெக்டாக இருக்கும். ராயல் ராஜஸ்தான், ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்குல்ல டீமு. ஓகே, கரெக்டாக தான் வச்சுருக்காங்க பேர். இன்ஜினியரிங் மார்வல்ஸ் பாருங்க. இங்கே படிக்கட்டு இருந்துருக்கு பாருங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இருக்குது படிக்கட்டு இருக்குது, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காலத்துலலாம் இதிலெல்லாம் மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வியப்பாக இருக்குங்க. இதெல்லாம் பால்கனி, ஒரு மாதிரி ரேம்ப்பு, நடுவில் ஒரு ஓப்பன் லான் மாதிரி வாக்கிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் பாருங்கள். நடுவில்லாம் தண்ணி இருக்குங்க, சென்டரில் தண்ணி, சுற்றி 4 சைட்லேருந்தும் தண்ணி வரும். அதை சுற்றி வாக் பண்ணுற பாத். இதெல்லாம் பாருங்களேன். இதெல்லாம் அவங்க இந்த கோட்டையிலேருந்து இறங்கி போகிறதுக்கு யூஸ் பண்ண வழி. ஹாண்டட் பிளேசஸ்னு ஒரு பெரிய இதுவே இப்போ ஒரு ஸ்டோரியே எழுதலாம். எதுவுமே படிக்கட் கிடையாது, ஒரு மாதிரி ஸ்லாண்டிங் ஸ்லோப் மாதிரி இருக்குது, ரேம்ப்பு மாதிரி. எனக்கு தெரிஞ்சு குதிரைகளை இது வழியாக தான் கூட்டிகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் கீழேருந்து. ஆமாம், அப்படி தான் இருக்கும். இதிலெல்லாம் மக்கள் வாழ்ந்துருக்காங்க. இது மனுஷங்க வர படி போல் இருக்குது. புறாக்களும் எலிகளும் குரங்குகளும் வாழுது இப்போது. ஆக்சுவலாக இங்கேருந்து ட்ரோன் ஷாட் எடுத்தால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. என்னென்னா ஸ்லைட்டாக ட்ரிசில் லைட் இருக்குது, வேண்டாம். அது வந்து ட்ரோன் டேமேஜ் பண்ணிவிடும். எந்த ட்ரோனும் வந்து நார்மல் இந்த நம்ம கன்சியூமர் ட்ரோன்ஸ்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லை. இந்த இடம் பாருங்க. அகெயின் வை எக்ஸிட் பாகர். சரி, தேங்க்யூ. ஏதோ வேலை செஞ்சிட்ருக்காங்க, பேர் எழுதுறாங்க போல இருக்குது. ஓகே, ஏதோ பேர் எழுதுறாங்க. ஓகே, தேங்க்யூ. அரண்மனை பணியாளர்கள். எது வெளியே போகிறதுக்கு வழின்னு தெரியலையே. சுற்றி சுற்றி வரோம். சுற்றி சுற்றி பால்கனி மாதிரி இடம் கொடுத்துட்டே இருக்காங்க வியூஸ்க்கு. அந்த இடத்துலேருந்து பார்த்தோம்ல அந்த வியூ, அங்கே தான் நின்றுட்டுருந்தோம். இப்போ நம்ம அந்த அந்த கோம்பில், அந்த கோனில். ராஜஸ்தானுக்கு வந்துட்டு ஒட்டகத்தை காட்டாமல் போனால் எப்படிங்க நல்லாயிருக்கும். பாவம், அதுவே டயர்டே உட்காந்துருக்குங்க. வர வழியில் ஒரு 5-6 ஒட்டகம் பார்த்தேன். போகும்போது இருந்தால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா சூப்பராக திருப்தியாக சந்தோஷமாக வெற்றிகரமாக இந்த ஜெய்கர் ஃபோர்ட்டை பார்த்துட்டோங்க. ஜெய்கர் ஃபோர்ட்டு, அது உள்ளே இருக்கிற பேலஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோங்க. இந்த பைக் கிட்டே வந்துட்டோம், என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம். கிளம்புவோம் வாங்க. இப்போ இங்கே மஹேந்திரா தாங்க நிறைய யூஸ் பண்ணுறாங்க. நான் நிறைய வண்டி மஹேந்திரா பார்த்துட்டேன். எங்கே இருக்குது நம்ம வண்டி? இதோ இருக்குது. ஓகே, வெற்றி சூப்பராக பார்த்தாச்சுங்க இந்த ஜெய்கர் ஃபோர்ட்டை. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, அந்த எல்லா இடங்களும் எப்படி இருந்தது. அடுத்தது மழை வேறு தூரிக்கிட்டே இருக்குது. முடிஞ்சால் எப்படியாவது ஆம்பர் ஃபோர் போயிட்டு அதுக்கப்புறம் வண்டியை வேறு கொடுக்கணுங்க 5 மணிக்கு. மேபி அது 1 or 2 hours எக்ஸ்ட்ரா ஆனால் பே பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வியூ மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த என்ட்ரன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது உள்ளேருந்து ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பக்கம் போயிட்டேன், உங்களுக்காக நான் ரிட்டர்ன் வந்தேன் இதை காமிக்கலான்னு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். கீழே வந்து இந்த ஒரு நதி, இது நதி இல்லை ஆக்சுவலாக, இது வந்து ஏரி. மேலே அந்த அமீர் ஃபோர்ட்டு, அதுக்கு மேலே அந்த ஜெய்கர் ஃபோர்ட்டு,